ஸ்லாங்கூர் ஷா ஆலாமிலுள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் மாற்றி அமைக்கப்பட்ட கொள்கலன் லோரியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக டீசல் நிரப்பிய அதன் ஓட்டுநரின் செயல் அம்பலமானது. 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் தனது லோரியில் டீசலை நிரப்ப 12 முறை ஒரே முகப்பில் பணம் செலுத்தியதைத் தொடர்ந்து அந்நடவடிக்கை தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் மணி 1 வாக்கில் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிலையத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்ட ஸ்லாங்கூர் உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் அந்த ஆடவரை கைது செய்தனர். உதவித்தொகை வழங்கப்படும் டீசல் மோசடி சம்பவங்கள் அதிகம் நிகழும் பகுதிகளில் அவ்வப்போது அதுபோன்ற அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கமானது என மாநில உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்கப் பிரிவு தலைவர் முகமது அஷாரான் தெரிவித்தார். முன்னதாக அந்த ஆடவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கொள்கலன் லோரியின் உடல் அமைப்பு முறைகேடு வாயிலாகவோ அல்லது அதிகம் லாபத்திற்கு விற்பனை செய்யும் எண்ணெய் நிலையங்களிலிருந்து டீசலை நிரப்பும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டிருந்ததாக அவர் விளக்கினார். விற்பனை ரசீதை சோதனையிட்டதில் ஆயிரக்கணக்கான லிட்டர் டீசலை அவர் நிரப்பி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அந்த ஆடவருடன் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிலையத்தில் வேலை செய்யும் 30 வயது மதிக்கத்தக்க 2 வங்காளதேச தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த ஆடவரிடமிருந்து அரசாங்க உதவித்தொகை பெற்ற சுமார் 10,000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.